யங் பாய்ஸ் ஸ்கிட் கிஃப்ட் ஆஃப் கிறிஸ்மஸ். வாலிபர்கள் வேகமாக மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யூத் பாய்ஸ் கிஃப்ட் ஆஃப் கிறிஸ்மஸ் குறு நாடகம். தூய தோம ஆலய வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் குறு நாடகம் த கிஃப்ட் ஆஃப் கிறிஸ்மஸ். இக்கதை, திரைப்படம் மற்றும் வசனம் அனைத்தும் கற்பனையே. இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல, சிரிக்கவும் சிந்திக்கவுமே. தம்பி டேனிமா, என்னாச்சுமா? அப்பா முடியலப்பா, நெஞ்சு வலிக்குதுப்பா, தலை சுத்துதுப்பா. வா வாமா, டாக்டர்கிட்ட போவோம். மனைவியால் தலைவலியா, பரீட்சையில் தோல்வியா, ஞாபக மறதியா, பிரச்சனைகள்லாம் ஒரே தீர்வாக 4 முறை நீட்டில் தோல்வியடைந்தும் டோரா சொன்ன முயற்சி திருவினையாக்கும் என்பதை சிந்தையில வச்சு 5 வருஷத்துல முடிக்க வேண்டிய டாக்டர் படத்தை 10 வருஷம் எழுத்து படித்த காமர்ஸ் முனைவர் டாக்டர் புட்டி பால். அப்பா, டாக்டர் எங்கப்பா? அதான் அவனை நானும் தேடுறேன். யார தேடுறீங்க? இங்க நான் தான் டாக்டர். இது யாரு? குழந்தைய டாக்டர் சீட்ல உட்கார வச்சா? டெஸ்க்கு கடியில இருந்தா எப்படி டாக்டர் தெரியும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இழுத்து மூச்சு வாங்குது, மண்ணிக்குள்ள கட 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 கடன்னு நான் ஸ்டாப்பா ரோலிங் ஆகுது டாக்டர். இங்க வாங்க. என்ன ஹார்ட் பீட்டே காணோம்? டாக்டர், ஸ்டெதஸ்கோப்பை நெஞ்சில வைக்கணும் டாக்டர். கொஞ்சம் மேலே ஏத்தியும் தலை பஞ்சில் வைக்க கூடாது டாக்டர். உங்க கையில கொடுத்த ரிப்போர்ட்டை தாங்க பாப்போம். டாக்டர் டாக்டர், என்னோட பையனுக்கு என்னாச்சு? அதாவது பெருமூளை பிதுங்கி போச்சு, சிறுமூளை சுருங்கி போச்சு. அது மட்டும் இல்லாம உங்க மண்ணீரல் மண்ணோட போச்சு, கல்லீரல் கருங்கல்லா போச்சு, நுரையீரல் நுரதள்ளி போச்சு. ஐயோ டாக்டர், என்ன தக்காளி அழுகி போச்சு, வெங்காயம் உரிச்சு போச்சுன்னு பெரிய லிஸ்டா சொல்றீங்க, நெஞ்சே வலிக்குதே. அத சொல்ல மறந்துட்டேன். அதாவது உங்க காட்டுல ஏசப்பா, சாரி உங்க ஹார்ட்ல ஏசப்பா ஒரு சின்ன ஓட்டை. நீங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா நீங்க பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹார்ட் தர அளவுக்கு இங்க நல்லவங்க யாரும் இல்ல டாக்டர். வேற ஆப்ஷன் இல்லையா டாக்டர்? பக்கத்துல கொலவணிக வரும், கல்லறை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இல்ல டாக்டர், நான் ஃபீஸை பே பண்ணிட்டு என்ட்ரன்ஸ்லயே போய்க்கிறேன். இது என்ன காதுல கம்மல், கையில டேட்டூ, இடுப்புல நிக்காத பேண்ட். இதை இன்னும் ஏன் ஸ்டைலுன்னு நினைச்சிட்டு பம்பர் கட்டு மண்ட மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு ஊதாரியா சுத்திட்டு திரிஞ்ச இந்த பையன் ஏன் இவ்வளவு சோகமாயிட்டான்னு பாக்குறீங்களா? வாங்க இவன் கதையை கேட்போம். டேனிமா, என்னாச்சுடா? ரொம்ப சோகமாவே இருக்க. அப்பா, நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்லப்பா. இல்லடா, அப்பதான் சொல்லாத. இல்லப்பா, டாக்டர் புட்டிபால் தான் சொல்லிட்டாங்களே, இனிமே எனக்கு லைஃப்னே ஒன்றும் இல்லைப்பா. ஹாய், நான் டேனியை தேடி வந்திருக்கேன். டேனின்னு சர்ச்சில் திரைப்படத்தில் எடுத்த தம்பி யூத்துக்கே வரதில்லைன்னு அவனை பார்க்க வந்தேன். ஓ, நீங்களா? வாங்க. அப்புறம் வீட்டிலலாம் நல்லா இருக்கீங்களா? அதை ஏன் கேக்குறீங்க? கொஞ்சம் என் பையனை வந்து பாருங்க. ஃப்ளாஷ்பேக்.
சரி சரி சரி, வருத்தப்படாத டேனி. இந்த வாரம் யூத் மீட்டிங் வா, நம்ம ஜெபிப்போம். சே, என்ன ஒரு முன்னேற்றம்! டிஸ்கோ பப்னு சுத்திட்டு இருந்த டேனி யூத் மீட்டிங்லாம் கிளம்பி போற மாதிரி இருக்கே. வாங்க என்ன நடக்குன்னு பாப்போம். ஏ டேனி, வாட்ஸ் அப் டியூட்? என்ன மச்சான், வைபே இல்லாம நடக்கிற? இவன் எதுக்கு பைப்பு பத்தி கேக்குறான்? நமக்கு தெரியாம பிளம்பர் வேலைக்கு சேர்ந்துட்டானோ? நோ ப்ரோ, போன வாரம் ஃபுல்லா ஒரு பூமரங்க கூட தான் சுத்திட்டு இருந்தான். அவர்கிட்ட இருந்து பீவரேஜ் இவனுக்கு தொத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். விடு ப்ரோ, நம்மகிட்ட தானே வரணும். டான்ஸ் டேனி டான்ஸ் ஆடாம இருக்க முடியாதுல்ல. கையில பைபிள், படிக்கிறதுக்கு கண்ணாடி, மினுக்கிறதுக்கு புதுசா ட்ரெஸ், பார்க்கவே பிளஸடா இருக்கானே. கண்டிப்பா இப்படிப்பட்ட பையனோட டேனி சேர்ந்தா நல்ல பையனாயிருவான். வாங்க தொடர்ந்து பார்ப்போம் டேனிக்கு என்ன ஆகுதுன்னு. என்ன யோபு, போன வாரம் பாட்டெல்லாம் தெறிக்க விட்டீங்களே. தேங்க்யூ அண்ணே. அப்புறம் இன்னைக்கு மதியம் இருக்கிற திருவசனம் டெஸ்ட்டுக்கு எல்லாரும் படிச்சாச்சா? எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குண்ணே. என்ன ஃபிங்கர் டிப்ஸா நாங்கள் மட்டும்தான் இருக்கு. எனக்கும் இப்படி யோகு மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைச்சா நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க அண்ணன், ஏசப்பா உங்களுக்கு யோபு மாதிரி ஒரு நல்ல பையனை கொடுப்பாங்க. ஏசப்பா, உங்களுக்கு சித்தம்னா எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆமீன். டேனி மாதிரி நிறைய பசங்க வர்றத காட் எனக்கு காமிக்கிறாங்க. ஹே டேனி, என்ன இந்த பக்கம்? ஹாய்டா யோபு. உன்னை இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இல்லை டேனி, இன்னைக்கு மதியானம் டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்றும் கிடையாதுல, திருவசன டெஸ்ட்டு. நீ என்ன பண்ண போற? ஓ அப்படியாடா. ஏன்னா நான் சும்மா பார்க்க தான் வந்தேன். உன்னை பார்த்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம்டா. காய்ஸ் வாங்க போகலாம், டைம் ஆயிடுச்சு. என்ன ஒரு மாதிரி தலை சுத்துது, நடக்க முடியலையே. எதுக்கு இங்க வந்தான்? அவனுக்கு என்னமோ பிளட் பம்ப் பண்ற கிட்னில ஓட்டையாம். இது என்ன புதுசா சொல்றீங்க? ஆஹா, அதானே, உதாரித்தனமா சுத்தினா இப்படிதான் எங்கேயாச்சும் ஓட்ட வேணும். அது சரி, அவன் ஏன் இங்க வரணும்? வேற என்ன, சிம்பதி கிரியேட் பண்ணி பைசா வாங்க வந்திருப்பான். சரீர வலியோட அடுத்த மேல ஏற்படுற வேதனையை எப்படி சமாளிக்க போறான் இந்த டேனி தெரியலையே. வாங்க பாப்போம். வாட்ஸ் அப் டியூட்? சோகமா இருக்க? என் வாழ்க்கைடா இது. ஆமச்சி, என்ஜாய்மெண்ட்னா என்ன ஞாபகப்படுத்துறேன். அடைக்கலம் நான் தேடி
ஐயோ, டேனிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? இவனுக்கு ஹார்ட் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. உடனடியா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா பொழைக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ என்ன செய்ய போறோம்னு தெரியலையே. பதட்டப்படாதீங்க. எனக்கு நான் என்ன செய்யணும்னு காட் வெளிப்படுத்திட்டாங்க. நான் ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு காட்டை ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அது இந்த கிறிஸ்மஸ் டைமில் காட் தருவாங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் காட் எனக்கு யூத் ஃபெலோஷிப் மூலமாக நிறைய குழந்தைங்களை கொடுத்துட்டாங்கன்னு நான் இப்போது புரிஞ்சுக்கிட்டேன். கிறிஸ்மஸ்னால் எப்படி பிதா தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கிஃப்டாக நமக்கு தந்தாரோ, அதே போல் டேனிக்கு என் ஹார்ட்டை கிறிஸ்மஸ் கிஃப்டாக கொடுக்க நான் ஆசைப்பட்றேன். வா, நான் உயிர் வாழ்றதுக்காக நீங்கள் உங்களே தந்தீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் கொடுத்தது ஒரு இருதயம் இல்லைப்பா, இங்கே நிற்கிற ஒவ்வொரு இருதயமும் நீங்கள் கொடுத்ததுனால தான் ஆண்டவருக்கு நேரம் இருக்குது. த கிஃப்ட் ஆஃப் கிறிஸ்மஸ். நமக்கு கிடைச்ச கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு எவ்வளோ காஸ்ட்லின்னு என்னைக்காவது ரியலைஸ் பண்ணியிருப்போமா? காஸ்ட்லின்னு எதை நினைக்கிறீங்க? யூத் லீடரோட ஹார்ட்டா? இல்லை, பிதா தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராம உங்களை மீட்கும்படியா அவரை உலகத்துக்கு அனுப்புனார் இல்லையா? அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற நம்முடைய இருதயம் யாருக்காக துடிக்குது? சற்று சிந்திப்போமா? கரங்களை தட்டி வாலிப தம்பிமாரை வாழ்த்துவோம். சிறப்பான ஒரு குறுநாடகத்தை ஆயத்தம் செய்து நடித்து காட்டினார்கள். நன்றி சொல்லுகிறோம்.